ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆர்ஜே தமிழ் ஆடியோ நாவல்ஸ். நான் தான் உங்கள் ஆர்ஜே. என்னுடைய கதைகளை கேட்டு மகிழ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். கதையின் பெயர் அவனதிகாரம். அத்தியாயம் 63. அபிமன்யுவின் இந்த மாற்றம் யாழினி சற்றும் எதிர்பாராதது. இவ்வளவு விரைவில் அபிமன்யு மாறுவான் என்று யாழினி நினைத்து பார்க்கவே இல்லை. மகிழ்ச்சியில் அவளின் கால்கள் தரையிலேயே நிற்கவில்லை. யாழினி, நான் இதை ஆர்னிக்கிட்டையும் ஆரியன்கிட்டையும் காட்டிட்டு வரேன் என்றபடி வெளியே செல்ல எத்தனித்த அவளின் கையை பிடித்து நிறுத்தியவன், நான் உனக்கு கிஃப்ட் கொடுத்தேன்ல, பதிலுக்கு நீ எனக்கு எதுவுமே தரலையே. யாழினி, உங்ககிட்ட தான் எல்லாமே இருக்கே, நான் என்ன வாங்கி தர்றது? அபிமன்யு, கிஃப்ட்னா வாங்கி தான் தரணும்னு இல்லை, மனசு வச்சா தரலாம் என்றான் ஒரு மார்க்கமாக இழுத்தபடி. யாழினி அபிமன்யுவின் எதிர்பார்ப்பு புரியாமல் பார்க்க, அபிமன்யு யாழினியை நோக்கி ஒவ்வொரு எட்டாக எடுத்து வைத்து முன்னேறினான். யாழினி என்ன என்று பார்த்தபடி பின்னோக்கி நகர இறுதியில் சுவற்றில் முட்டியபடி நின்றாள். யாழினியை சுற்றி வளைத்தபடி தன் இரு கைகளையும் அரண் போல் அவளுக்கு இரு பக்கமும் சுவற்றில் வைத்தவன் அவளின் முகம் நோக்கி குனிந்து, கிஃப்ட் நீயே தரியா இல்லை நானே எடுத்துக்கவா? அபிமன்யுவின் எண்ணம் புரியவும் யாழினிக்கு வயிற்றுக்குள் பல பட்டாம்பூச்சிகள் பறக்கத் தொடங்கின. படபடவென இதயம் தாளமிட விழிய ஒரு இடம் நிலைத்து நில்லாது நாட்டியமாடிக்கொண்டிருந்தது. யாழினியின் அவஸ்தையை அதிகரிக்க செய்து தனக்கு தேவையான பரிசு பொருளை பெற்றுக்கொண்டே அவளை அறையை விட்டு வெளியே செல்ல விட்டான் அபிமன்யு. அறையை விட்டு வெளியே வந்தவள் நேராக தனிமையை தேடி மொட்டை மாடிக்கு விரைந்தாள். இன்னும் படபடப்பு குறையவில்லை. இதோ இதயத்தில் மேலம் கொட்டி கொண்டுதான் இருக்கிறது. பட்டாம்பூச்சிகள் வேகமாக படபடவென இன்னும் பறந்து கொண்டுதான் இருக்கிறது. தன் நெஞ்சின் மீது கையை வைத்து தன்னை சற்று ஆசுவாசப்படுத்தி கொண்டிருந்தவளுக்கு வெட்கச்சிரிப்பு மட்டும் உதட்டில் நிலைத்து விட்டது. யாழினி மாடிக்கு செல்வதை பார்த்த ஆரியன் ஆரணியையும் அழைத்து கொண்டு இவளை பின்தொடர்ந்து வந்தான். ஆரியன், இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? தனக்கு பின்னே கேட்ட குரலில் திடுக்கிட்டு திரும்பிய யாழினி இவர்களை கண்டு சற்று ஆசுவாசம் அடைந்தபடி, ச்சே, நீங்க தானா? பயந்துட்டேன். ஆரியன், யாரு நீ? எங்களை பார்த்து பயந்துட்டியா? இதை நாங்க நம்பணும். எங்க அண்ணனையே ஆட்டி படைக்கிற உனக்கு நாங்க எல்லாம் ஜுஜுபி மாதிரி. யாழினி, நான் என்ன பண்ண? ஆரியன், இப்படி அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு பேசுனா நான் உன்னை நம்பிடுவேனா? அன்னைக்கு என்னடானா எங்கள் அண்ணனை மாமான்னு கூப்பிடுற, உடனே கோவிச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிற, இப்போ இப்படி தனியாக வந்து நின்றுக்கிட்டு வெக்கப்படுற. உங்களுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியலை. மண்டையை பிச்சுக்கலாம் போல இருக்கு. ஆரணி வெட்கப்படுறாளா? எங்கடா, என் கண்ணுக்கு ஒன்றுமே தெரியலையே என்றால் யாழினியின் முகத்தை ஆராய்ந்தபடி. ஆரியன், உனக்கு முதலில் வெட்கப்படுறதுனா என்னன்னு தெரிஞ்சாதானே இவ வெட்கப்படுறாளா இல்லையான்னு கண்டுபிடிப்ப. உனக்கு தான் அப்படின்னா என்னன்னே தெரியாதே. ஆரியனின் முதுகில் 2 போட்ட ஆரணி, உன்னைதான் பாட்டி இவங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு நோண்டாதன்னு சொல்லியிருக்காங்கல்ல, எதுக்கு சும்மா இவங்களையே வாட்ச் பண்ணிட்டு இருக்க? கல்யாணமானவங்களுக்கு நடுவில் 1000 இருக்கும். நீ சின்ன பையன், இதெல்லாம் பார்த்து கெட்டு போயிடாத. ஆரியன், அதுக்கு கல்யாணமானவங்க கல்யாணமாகாத வயசு பையன் முன்னாடி பார்த்து நடந்துக்கணும். இப்படி எங்களை உசுப்பேத்துற மாதிரி ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருந்தா நான் என்ன பண்றது? யாழினி இவர்கள் இருவரும் பேசுவதை மாற்றி மாற்றி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். ஆரியன், சரி, இப்போ எதுக்கு இங்கே வந்து நின்றுக்கிட்டு தனியாக சிரிச்சுக்கிட்டு இருந்த என்றான் யாழினியை பார்த்து. யாழினி, ஓ அதுவா, அது வந்து இந்த ஃபோன் உங்கள் அண்ணன் எனக்கு கிஃப்டாக கொடுத்தார். இதை உங்ககிட்ட காட்டலாம்னு தான் வந்தேன். ஏதோ யோசனையில் அப்படியே மாடிக்கு வந்துட்டேன். ஆரணி, வாவ், சூப்பராக இருக்கு. டேய், இங்கே பாருடா, அண்ணா டேஸ்டே வேற லெவல். ஆரியன் ஃபோனை பிடுங்கி பார்த்தவன், இது லேட்டஸ்ட் மாடல் டி, பாத்தியா? நான் உங்ககிட்ட அப்போவே சொன்னேன்ல, இவ நம்ம அண்ணனுக்கு ஏதோ வசியம் மருந்து வச்சிருக்காடி. இவ்வளவு காஸ்ட்லியான ஃபோனை உனக்கு அண்ணன் எப்படி வாங்கி கொடுத்தார் என்று யாழினியிடம் கேள்வி எழுப்பினான். யாழினி, தெரியல, அவர் தான் வாங்கி கொடுத்தார். அது மட்டும் இல்லை, இனிமே என்னை யார்கிட்ட வேணும்னாலும் இந்த ஃபோனில் பேசிக்கலாம்னு சொல்லிட்டார். எங்கள் வீட்லையும் பேசிக்கலாம்னு சொல்லிட்டார், தெரியுமா? ஆரியன், போச்சு, எல்லாம் போச்சு. இவன் நம்ம அண்ணனை மொத்தமாக மாத்திட்டா. சிரிக்கவே தெரியாத ரோபோட் மாதிரி எங்கள் வீட்டில் வளர்ந்த அண்ணனை எப்படி உன் கைக்குள்ளே போட்டியோ தெரியல. உன் இஷ்டத்துக்கு ஆட்டி படைக்கிறல்ல, இதுக்கு தான் இந்த பொண்ணுங்களை கல்யாணமே பண்ணக்கூடாது. ஆரணி, அப்போ நீ பொண்ணை கல்யாணம் பண்ணாமல் என்ன பையனையா கல்யாணம் பண்ண போற? ஆரியன், நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். அப்படியே பண்ணாலும் நான் ஒன்றும் அண்ணன் மாதிரி கிடையாது. ஸ்டெடியாக இருப்பேன். யார் நினைச்சாலும் என்னை மயக்க முடியாது. ஆரணி, பாப்போம் பாப்போம், அண்ணனே மாறிட்டார், நீ எல்லாம் எம்மாத்திரம். இவர்களின் உரையாடல் இங்கே நடந்து கொண்டிருக்கும் பொழுதே கீழே அபிமன்யு, ஓ காட், இதை நான் எப்படி மறந்தேன் என்று தன் தலையில் கையை வைத்தபடி அமர்ந்தான். இப்போ என்ன பண்ணுறது? காலேஜுக்கு வேற அட்மிஷன் வாங்கிட்டேன்.
திரும்ப அவள் பாட்டிக்கிட்ட பேசி பார்க்கலாமா? சேச்சே, நான் போய் எப்படி அவங்க கிட்ட பேசுறது என்று யோசித்தவனிற்கு தன்னுடைய ஈகோவை விட யாழினியின் உயிரே முக்கியம் எனப்பட்டது. அன்னைக்கு அவளோட பாட்டி 1 இயர்க்குள்ள அவளுக்கு குழந்தை பிறக்கணும், இல்லைன்னா அவளுடைய உயிருக்கே ஆபத்துன்னு சொன்ன விஷயத்தை நான் எப்படி மறந்தேன்? இப்போ என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியலையே என்று அந்த அறையையே நடையினால் அளந்து கொண்டிருந்தவன், அப்படி குழந்தை பெற்றுக்கிற அளவுக்கு அவளுக்கு இன்னும் வயசு கூட ஆகலையே, அவளே இன்னும் குழந்தை மாதிரி தான் இருக்கா என்று எண்ணுகையில் அபிமன்யுவின் இதழோரம் மெல்லிய புன்னகை ஒன்று ஒட்டி கொண்டது. இனி சிந்தித்து நேரத்தை வீணாக்கக்கூடாது என்று எண்ணியவன் தன் போனை எடுத்து யாழினியின் பாட்டிக்கு முயற்சித்தான். 3 ரிங்கில் போனை எடுத்த மரகதம் பாட்டி, ஹலோ ஹலோ, யார் பேசுறது என்று அந்த பக்கம் கத்திக்கொண்டிருக்க அபிமன்யுவிற்கு சில மணித்துளிகள் தயக்கத்தில் கழிந்தது. பின்பு ஒருவாறு ஹலோ என்றான். மரகதம், யாருப்பா, என்ன வேணும்? அபிமன்யு, நான் அபி பேசுகிறேன். மரகதம், அபியா, எந்த அபி என்றார் யோசனையாக. அபிமன்யு, நான் யாழினியோட புருஷன் என்று சொல்லும் பொழுதே இதழோரம் மெல்லிய புன்னகை. என்னோட ஐடென்டிட்டியவே மாத்திட்டா. அபின்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும், ஆனால் இப்போ யாழினி புருஷன்னு சொன்னாதான் தெரியுது என்று நினைத்து கொண்டான். மரகதம் பாட்டிக்கு மகிழ்ச்சியில் வார்த்தைகளே எழவில்லை. சொல்லுங்க தம்பி என்றார் மகிழ்ச்சியோடு. அபிமன்யு, நீங்க சொன்னது உண்மையா? மரகதம், நீங்க என்ன கேட்குறீங்கன்னு புரியலையே. அபிமன்யு, அன்னைக்கு சொன்னீங்கல்ல யாழினிக்கு ஜாதகத்தில் ஏதோ பிரச்சனைன்னு. மரகதம் பாட்டி, ஓ அதுவா என்று இழுத்தவர் என்ன கூறுவது என்று தெரியாமல், ஆமா உண்மைதான். அபிமன்யு, யாழினிக்கு இப்போ குழந்தை பெற்றுக்கிற வயசு கிடையாது, இன்னும் கொஞ்சம் நாள் போகட்டும்னு நாங்கள் நினைக்கிறோம். இப்போதான் அவளுக்கு காலேஜில் அட்மிஷன் வேற கிடைச்சிருக்கு. அதனால் உங்கள் ஊர் ஜோசியர்கிட்ட கேட்டு இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்க. மரகதம், சரிங்க தம்பி, கேட்டுட்டு சொல்கிறேன் என்று ஃபோனை அணைத்தவர், நல்ல வேலை தப்பிச்சோம், உண்மை மட்டும் தெரிஞ்சிருந்துச்சு அவ்வளவுதான், இருக்க பிரச்சனையில் இது வேற புது பிரச்சனையாக போயிருக்கும். என்ன பரிகாரம் சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியலையே. சரி, எதையாவது யோசிச்சு சொல்லுவோம். அபிமன்யு, ஏற்கனவே இவளை காலேஜுக்கு அனுப்புறது ஏதோ சின்ன குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புகிற மாதிரி இருக்குது. இதில் இவளுக்கு ஒரு குழந்தையா? 2 குழந்தையை வச்சு சமாளிக்கிற அளவுக்கு எனக்கு இப்போ உடம்புல தெம்பு இல்லை, இன்னும் கொஞ்சம் நாள் போகட்டும் என்று புலம்பிக் கொண்டு இருந்தான். அப்போது அறையினுள் நுழைந்த யாழினி, நான் எல்லார்கிட்டையும் ஃபோனை காட்டிட்டேன், எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அபிமன்யு, சரி இங்க வா. யாழினி அவன் அருகில் சென்று, சொல்லுங்க. அபிமன்யு, குழந்தை பெற்றுக்கிறத பற்றி நீ என்ன நினைக்கிற? யாழினி, குழந்தை பிறக்க போகுதா? யாருக்கு? அபிமன்யு, நான் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. இப்போ நமக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு வச்சுக்கோ, உனக்கு ஓகேவா? யாழினி அதிர்ச்சியாக தன் கண்களை விரித்தபடி, குழந்தையா, நமக்கா என்று சிந்தித்தவள், இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது. குழந்தை பிறந்துட்டா அப்புறம் காலேஜுக்கு போய் படிக்க வேண்டாம்ல, சரின்னு சொல்லிடுவோம் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டிருக்க அபிமன்யு, நீ என்ன யோசிக்கிறன்னு எனக்கு தெரியும். குழந்தை பிறந்தாலும் பிறக்கலனாலும் நீ காலேஜ் போய் தான் ஆகணும். யாழினி, ஆனால் குழந்தையெல்லாம் வச்சுக்கிட்டு காலேஜ் போனால் கஷ்டமாக இருக்குமே, நான் போயிட்டா யார் பார்த்துப்பா? அபிமன்யு, அந்த கவலை உனக்கு வேண்டாம், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். யாழினி, அப்போ எனக்கு குழந்தையே வேண்டாம். அபிமன்யு, வெரி குட், நானும் இதை தான் நினச்சேன். யாழினி, என்ன இவன் குழந்தை வேணும்னு சொன்னான், இப்போ வேண்டாம்னு சொல்கிறான், ஒன்றுமே புரியலையே என்று குழப்பமாக யோசிக்க அபிமன்யு, இன்னும் 2 டேஸில் காலேஜ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, கெட் ரெடி. யாழினி, இன்னும் 2 டேஸ் தான் இருக்கா? நீங்கள் ஏன் என்னை இப்படி படிக்க வைக்கணும்னு அடம் பிடிக்கிறீங்க? இனிமேல் நான் படித்து என்ன பண்ண போகிறேன்? அபிமன்யு, என்னோட ஒய்ஃப் 12th மட்டும் படித்தா போதாதுன்னு நான் நினைக்கிறேன். யாரும் கிண்டல் பண்ணுற மாதிரி என் ஒய்ஃப் கிட்ட எந்த ஒரு விஷயமும் இருக்கக்கூடாது, எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக இருக்கணும். யாழினி, அதுக்கு படித்த பொண்ணாக பார்த்து நீங்கள் கல்யாணம் பண்ணணும், என்ன ஏன் பண்ணீங்க? அபிமன்யு, நான் என்ன பண்ணுறது, படித்த பொண்ணுங்களை எல்லாம் எனக்கு பிடிக்கல, உன்னை தான் பிடிச்சிருக்கு. இங்கே பாரு, உனக்கு படிப்பு விஷயத்தில் எந்த ஹெல்ப் வேணும்னாலும் நான் செய்கிறேன், ஒழுங்காக படிக்கிற வேலையை மட்டும் பாரு, சும்மா படிக்காமல் ஓப்பி அடிக்கலாம்னு நினைக்காத. யாழினி மனதிற்குள், என்னோட வாழ்க்கை லட்சியத்தையே இப்படி நடக்க விடாமல் செஞ்சிட்டானே ராட்சசன் என்று திட்டியபடி உறங்கினாள். மறுநாள் மரகதம் பாட்டி அபிமன்யுவிற்கு ஃபோன் செய்ய, ஹலோ என்றான் அபிமன்யு. மரகதம், நீங்கள் சொன்ன மாதிரி பரிகாரம் இருக்குதாம் தம்பி. அபிமன்யு ஆர்வமாக, அப்படியா, என்ன பரிகாரம்? மரகதம், எங்கள் ஊர் கோவிலுக்கு நீங்கள் 2 பேரும் ஜோடியாக வந்து கோவில் அரச மரத்தில் தொட்டில் கட்டணுமாம். அபிமன்யு, அவ்வளவுதானா, இது மட்டும் செஞ்சா போதுமா? மரகதம், ஆமாம்பா, இது மட்டும் செஞ்சா போதுமாம், ஆனா என்று இழுத்தார். அபிமன்யு, எதுவாக இருந்தாலும் சீக்கிரம் சொல்லுங்க,
மரகதம் பாட்டி, அது வந்து தம்பி, நீங்கள் 2 பேரும் தொடர்ந்து 11 நாள் இங்கே வந்து தொட்டில் கட்டினால்தான் இந்த பரிகாரம் நிறைவேறுமாம். அபிமன்யு, என்னது 11 நாளா? 11 நாள் எப்படி? அதெல்லாம் சரி வராது. மரகதம், இல்லைனா குழந்தை பெற்றுக்கிறது தவிர வேற வழியே இல்லையாம்பா. அபிமன்யு, சரி ஃபோனை வைங்க என்று வெடுக்கென்று ஃபோனை வைத்தவன், 11 நாள் எப்படி அவள் வீட்டில் போய் தங்குறது? இன்னும் 2 டேஸில் காலேஜ் வேற ஸ்டார்ட் ஆக போகுது என்று புலம்பிக் கொண்டு அமர்ந்திருந்தான். பிறகு சரி, காலேஜ் லீவ் வந்தா போய்க்கலாம் என்ற முடிவோடு தன் வேலையை பார்க்க சென்று விட்டான். இப்பொழுதெல்லாம் ஷைலஜா யாழினியை பார்த்தாலே புன்னகை செய்கிறாள். ஏனென்றால் யாழினி அபிமன்யுவை விட்டு பிரிந்ததும் இவள் அபிமன்யுவை திருமணம் செய்து கொள்ளலாம் அல்லவா? ஆனாலும் தன் தாய்க்கு இது தெரியாமல் பார்த்து கொண்டாள். ஏனென்றால் அவருக்கு ஷைலஜாவை ஆரியனுக்கு திருமணம் முடிப்பதில்தான் ஆர்வம் அதிகமாக உள்ளது. ஆனால் ஷைலஜா எவ்வளவு சுவிட்ச் போட்டாலும் ஆரியனிடம்தான் பல்பு எரியவே இல்லை. அதில் நொந்து போனவள் மீண்டும் அபியிடமே வந்து நின்றாள். இப்பொழுதெல்லாம் யாழினிக்கு யாராவது அபிமன்யுவை திருமணம் செய்து கொள்வது பற்றி பேசினால் ஏன் என்றே தெரியாமல் கோபம் வருகிறது. முன்பெல்லாம் இப்படி கிடையாது. யாராவது அவனை விரும்புகிறேன் என்று சொன்னால் இவனை எல்லாம் எப்படி விரும்புகிறார்கள் என்று யோசிப்பாள். இப்போது இவனையே ஏன் எல்லோரும் விரும்புகிறேன் என்று கூறுகிறார்கள் என்று கோபப்படுகிறாள். அந்த கோபத்தில் அறைக்கு சென்றவள், இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றாள் அபிமன்யுவிடம். அபிமன்யு, என்ன கோவமா இருக்கியா என்றான் வெறுப்பேற்றுவது போல். யாழினி, அதெல்லாம் ஒண்ணுமில்ல, நமக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாமா? அபிமன்யு, அக்ரிமெண்ட்டா? என்ன அக்ரிமெண்ட்? யாழினி, நீங்க சொல்ற மாதிரி நான் காலேஜுக்கு போக சம்மதிக்கிறேன். ஆனா அதுக்கு எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. அபிமன்யு தன் பேண்ட் பாக்கெட்டினுள் கையை விட்டபடி, என்ன கண்டிஷன் என்றான் தன் ஒற்றை புருவத்தை ஏற்றி. யாழினி, நான் காலேஜ் போகணும்னா இனிமே நீங்கள் எந்த பொண்ணுக்கிட்டையும் பேசக்கூடாது. அபிமன்யு, வாட்? என்ன பேசுகிற நீ? யாழினி, ஆமாம், இனிமே எந்த பொண்ணுக்கிட்டையும் பேச மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணாதான் நான் காலேஜ் போவேன். அபிமன்யு, என்ன விளையாடுறியா நீ? என் கம்பெனியில் எத்தனையோ லேடிஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட பேசாமல் நான் எப்படி வேலை வாங்க முடியும்? யாழினி, எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீங்கள் பேசுனா உடனே எல்லாரும் உங்களை லவ் பண்ணுறேன்னு என்கிட்ட வந்து சொல்லுவாங்க. எனக்கு தேவையில்லாமல் டென்ஷன் ஆகும். இதெல்லாம் தேவையா? அபிமன்யு, இப்போ யார் உன்கிட்ட என்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னாங்க? நீ இப்படி டென்ஷன் ஆகிற? யாழினி, ஏற்கனவே வீட்டில் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, இப்போ ஆஃபீஸ்லையும் சொல்லிட்டாங்க. இனிமே என்னை காலேஜில் விட போகிறேன்னு நீங்கள் வரப்போக இருந்தா அங்கே இருக்க பொண்ணுங்களும் சொல்லுவாங்க. அபிமன்யுவிற்கு யாழினியின் வாக்குவாதத்தில் சிரிப்பு வர, யாழினி கோபமாக, என்ன சிரிக்கிறீங்க? என்னை பார்த்தா உங்களுக்கு சிரிப்பாக இருக்கா? இனிமேல் தேவையில்லாமல் எந்த பொண்ணுக்கிட்டையும் பேச மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க. அபிமன்யு, என்னை பார்த்தா பொண்ணுங்க கிட்ட கடலை போடுற ஆள் மாதிரி தெரியுதா? யாழினி, அதுதான் எனக்கும் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இப்படி சிடுமூஞ்சு மாதிரி இருக்கீங்க. உங்களை போய் எப்படி எல்லாரும் லவ் பண்ணுறாங்க? அபிமன்யு, அதை நீ அவங்கக்கிட்ட தான் கேட்கணும் என்றான் தன் தோள்களை குலுக்கியபடி. யாழினி, சரி, யார் எப்படி போனால் எனக்கு என்ன? நீங்கள் ஒழுங்காக இருந்தால் போதும். அபிமன்யு, நான் ஒழுங்காக தானடி இருக்கேன். யாழினி, ஒழுங்காக தான் இருக்கீங்க. இனிமேலும் அதே மாதிரி இருக்கணும். அபிமன்யு, அது உன் கையில் தான் இருக்குது. யாழினி, ஏன் கையிலையா? நான் என்ன பண்ணுறது? அபிமன்யு, எனக்கு தேவைப்படும் போது கிடைக்க வேண்டியது கிடைச்சா நான் ஏன் வேற யார்கிட்டையும் பேச போகிறேன் என்றபடி யாழினியை நோக்கி ஒரு அடி முன்னேற, யாழினி அபிமன்யுவின் எண்ணத்தை புரிந்து கொண்டவள், சரி சரி, எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. காலேஜ் போகிறதுக்கு நிறைய திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. நான் ஆரணியை போய் பார்க்குறேன் என்றபடி ஓடிவிட்டாள். அபிமன்யுவிற்கு பாட்டி கூறிய பொய் தெரிய வருமா? இனி வரும் அத்தியாயங்களில் பார்ப்போம். இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.